இன்னுமா வெங்காயம் தேய்ச்சா முடி வளரும் நம்பிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலா எல்லா ஹேர் லாஸுக்கும் அந்த ரிசல்ட் தராது. ஒரு சில விஷயத்துக்கு மட்டும்தான் அதால ஒர்க் பண்ண முடியும். வாங்க டீட்டெயிலா சொல்றேன். இந்த பூச்சி வெட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அலோபேஷியா ஏரேட்டா அப்படின்னு ஒரு கண்டிஷன். இது வந்து ஒரு இம்யூனிட்டி டிசார்டர். ஸோ இந்த கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா இங்க மட்டும் ஒரு இரிட்டண்டா ஆனியனால வேலை செஞ்சு முடிய வளர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியும். பட் கம்ப்ளீட்டா க்ரோத் கொண்டு வருமானா இல்ல, அங்கேயும் ஓரளவுக்கு தான் அதால ஒர்க் பண்ண முடியும். ஆனா ஹேர் லாஸுக்கு பாத்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸ்ட்ரெஸ், லைஃப் ஸ்டைல், நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி, இது எல்லாம் ரீசன்ஸா இருக்கிறப்போ அங்கேயும் கொண்டு வந்து இந்த வெங்காயத்தையே வச்சு அதுலயே முடி வளருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் ஆகாது. அடுத்ததா ஆனியன்ல சல்ஃபர் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு, இதெல்லாம் ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னா அது ஒரு மித்துன்னு தான் சொல்லணும். ஸோ ஆனியன் ஷாம்பூ, ஆனியன் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்றப்போ முடி வளருமா வளராதான்னு தெரியாது. ஆனா கண்டிப்பா உங்களை சுத்தி ஆனியன் ஸ்மெல் மட்டும் நல்லா வரும். இந்த மாதிரி ஆனியன் தேய்ச்சிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஹேர் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. டேக் கேர்.